நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ ஸ்கூல் ஃபேமிலி. நான் உங்கள் நண்பன் நவீன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்தியாவில் வந்து கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ்க்கு ஒரு இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சஸ் 9 எக்ஸ்சேஞ்சஸ் கிட்ட பேன் பண்ண போகிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா பேசியிருந்திருப்பாங்க. ஆனால் நான் கடைசி வரைக்கும் இது அதை பற்றி பேசவே இல்லை. எல்லாமே வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்த நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்லியிருந்த ஒரே பதில் என்னென்னா, எவ்ரி ப்ராப்ளம்ஸ் ஹேஸ் ஏ சொல்யூஷன். எல்லாத்துக்குமே ஒரு வழி இருக்குது, அவங்க என்ன செஞ்சாலும் எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தோம்னா இமெயில் எல்லாருக்குமே வந்து வந்திருக்கு. அதில் என்ன இமெயிலில் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வச்சு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்பா. அதுக்கப்புறம் இப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுமே சொல்லிவிட்டு ஒன் பை ஒன்னாக வந்து இந்த வீடியோ வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கடந்த 1 வருஷமாக 2 வருஷமாகவே எல்லாருமே ஹார்ட்வேர் வாலெட் வாங்குங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரிலாம் வரும் தெரிஞ்சு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வந்துருச்சு. சரி, ஒன் பை ஒன்னாக வந்து பார்ப்போம். என்ன இருக்குது, என்ன சொல்யூஷன், என்ன பண்ணலாம் அடுத்து அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இப்போ கடைசியாக எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு மெயில் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கும். பைனான்ஸில் யாரெல்லாம் லாகின் பண்ணியிருக்காங்களோ அதில் என்ன போட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா, இந்த மாதிரி இந்தியன் கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து ஐபி வந்து பிளாக் பண்ண சொல்லி கிரிப்டோ ஃபைமுக்கு வந்து பார்த்தோம்னா நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. இன்க்ளூடிங் வந்து பார்த்திங்கன்னா பைனான்ஸு. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்களோட ப்ளே ஸ்டோரில் இருந்து அவங்க ஸ்டோரில் இருந்து அந்த பைனான்ஸுங்கிற அப்ளிகேஷனை இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் இது வந்து பார்த்தோம்னா யாரெல்லாம் iOS வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான். இனிமேல் புது யூசர் யாரும் வந்து பார்த்தோம்னா அதை வந்து அசஸ் பண்ண முடியாது. ஏற்கனவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து போட்டிருக்காங்க. எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. வி ரிமைன் கமிட்டட் ஆத்தரன்ஸ் ஆஃப் லோக்கல், அதாவது லோக்கல் ரெகுலேஷன்ஸ் அத்தாரிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட இது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான எல்லா பேச்சுவார்த்தை முறைகளையும் நாங்கள் வந்து ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பேச்சுவார்த்தை இன்னும் முடியறதுக்குள்ளேயே அது வந்து பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு பேன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே iOSல புதுசாக யாரும் வந்து இன்ஸ்டால் பண்ணவும் முடியாது. அது வந்து அன்பிளாக் பண்ணுற வரைக்கும். சரியா, பழைய யூசர் யாராவது இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் ஃபண்டெல்லாம் அப்படி அசஸ் பண்ண முடியாத மாதிரிலாம் ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. அந்த மாதிரி எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலை. ஆனால் ஆண்ட்ராய்டு யூஸராக இருந்தாலும் சரி, இன்னும் ப்ளே ஸ்டோரில் இருந்து இது வரைக்கும் ரிமூவ் பண்ணலை. இனிமேல் ரிமூவ் பண்ண போகிறாங்களா இல்லையாங்கிறது வந்து தெரியல. அப்படியே ரிமூவ் பண்ணாங்கனாலும் உள்ளே இருக்கிற ஃபண்டை வந்து யாரும் எடுக்க முடியாது. ஃபண்டு வந்து எப்பவுமே சேஃபாக தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போதைக்கு வெப்சைட்டை யாரும் binance.com binance.in இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து லாகின் பண்ண முடியாத மாதிரி, அது எந்த யூஸராக இருந்தாலும் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டை வந்து ஷட் டவுன் பண்ணி வச்சுட்டாங்க. இதே மாதிரி என்ன போட்டிருக்குன்னா, இதே மாதிரி பிரச்சனைகள் பைனான்ஸுக்குன்னு உட்பட பல எக்ஸ்சேஞ்சஸுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதான் செய்யும். இந்த மாதிரி நிறையா கண்ட்ரிலேருந்து வந்துக்கிட்டு இருக்குது. எல்லா பிரச்சனைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொல்யூஷன் இருக்கும். மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்கள் ஃபண்டு வந்து ரொம்பவே சேஃபாக இருக்கும். மேற்கொண்டு உங்களுக்கு இதை பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இதோட ஹெல்ப் டெஸ்கில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் அந்த இமெயில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க நண்பா. அப்படிங்கிறதுனால ஃபண்டெல்லாம் யாரும் வந்து பார்த்திங்கன்னா கை வச்சு எடுக்கவும் முடியாது. உங்கள் ஃபண்டை வந்து வேறு ஒரு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவசரமாக மூவ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு எப்பயுமே நான் சொல்கிறது ஹார்ட்வேர் வாலெட்டில் மூவ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், இது வந்து இப்போ வரைக்கும் வந்திருக்கிற அப்டேட் ப்ளே ஸ்டோரில் ரிமூவ் பண்ணுவாங்களா ஆண்ட்ராய்டில் பண்ணுவாங்களான்னு சொல்லி நமக்கு தெரியாது. இன்னொன்று உங்கள் ஃபண்டை எடுக்கவும் முடியாது, வேறு யாரும் எடுக்க மாட்டாங்க. உங்ககிட்ட தான் அது வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதனால் எடுக்க முடியாமல் இத்தனை நாளுக்குள்ளே நீங்கள் இதை எடுத்துக்கோங்க, இதுக்கப்புறம் எப்பயுமே எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு டேட் வந்தாலுமே ஒரு டைம் கொடுப்பாங்க. அதனால் வந்து பார்த்தோம்னா இப்போதைக்கு ஒன்றும் வந்து பிரச்சனை இல்லை. அதனால் வந்து என்றைக்குமே நான் வந்து சொல்கிறது ஹார்ட்வேர் வாலெட்டு பெஸ்ட்டு. அப்படிங்கிறதுனால இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா, கண்டிப்பாக யாரெல்லாம் ஹார்ட்வேர் வாலெட் வாங்கலையோ வாங்கிக்கோங்க. அது எப்படி வாங்குறது அப்படின்னா, இந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த இருக்குது பார்த்தீங்களா, etherpit.in ப்ராடக்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிங்கை கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் டெலிவரி எடுக்கும். அந்த ஹார்ட்வேர் வாலெட்டு 5499 ரூபா சேஃபால் S1 இருக்கும். இதை பற்றி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நிறையா நெட்டில் வீடியோ இருக்குது. நானும் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கேன். இருந்தாலும் ஒரு பக்காவான வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா, தமிழில் இது வரைக்கும் யாருமே ஹார்ட்வேர் வாலெட்டில் இருக்கிற பாஸ் ப்ரைஸ் ஆப்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ யாருமே வந்து போடலை. சரியா, அதை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஓகே, அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ போடணும்னாலும் நான் அது வந்து பார்த்திங்கன்னா போட்டுறேன். இப்போ நம்ம வந்து எல்லோரும் என்ன செய்யணும் அப்படின்னா, பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் இல்லை இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சில் ஏதாச்சும் உங்களோட ஃபண்டு வச்சுருந்தீங்கன்னா எந்த எக்ஸ்சேஞ்சில் விட்ராவலில் வந்து பார்த்தோம்னா பெப்20 BNB ஸ்மார்ட் செயின்னு சொல்லி இதில் 2வது இருக்குது பார்த்தீங்களா, இதில் எந்த காயினுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுதோ அந்த காயினை எல்லாத்தையுமே கண்டிப்பாக உங்களோட ஹார்ட்வேர் வேலெட்டில் வாங்கி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹார்ட்வேர் வேலெட்டுங்கிறது வந்து பார்த்தோம்னா வாங்கி வச்சுட்டு ப்ளே ஸ்டோரில் சேஃபால் கிரிப்டோ வேலெட் PDF இந்த சேஃபால்னு அடிச்சிங்கனாலே வந்துடும். இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி ரிசீவ் பண்ணி எல்லாத்தையுமே வாங்கி வச்சுக்கோங்க. சாஃப்ட்வேர் வேலெட்டு இருக்குது, ஹார்ட்வேர் வேலெட்டு இருக்குது. சரியா, நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது ஹார்ட்வேர் வேலெட்டு தான். அதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா யாராலையுமே உங்கள் ஃபண்டை வந்து பார்த்திங்கன்னா ஹேக் பண்ணவே முடியாது.
உங்களோட பிரைவேட் கீயை நீங்கள் யாருக்கும் தெரியப்படுத்துகிற வரைக்கும். அதனால் பிரைவேட் கீ எல்லாமே ரொம்ப சேஃபாக வச்சுக்கோங்க. விஷயம் என்ன அப்படின்னா, ஹார்ட்வேர் வாலெட்டில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டு இந்த மாதிரி 1 இன்ச்சு கிரிப்டோ டெஃபி வேலெட்டுன்னு சொல்லியிருக்கு. இது வந்து ஒரு 10 பிளாக் செயினில் வந்து பார்த்தோம்னா இதில் வந்து பில்டு பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த இதுக்குள்ளே போய் உங்களோட ஹார்ட்வேர் வேலெட்டில் இப்போ வேறு ஏதாச்சும் ஒரு காயின் வந்து வாங்கி, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு தீட்டா டோக்கன் சொல்லி வாங்கி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. தீட்டா டோக்கன் வந்து பெப்டோனியில் கிடையாது, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கொண்டு வந்து வச்சுட்டு அதை நீங்கள் செல் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஹார்ட்வேர் வேலெட்லேருந்து இந்த 1 இன்ச் டெஃபி வேலெட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு சென்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து USDT நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து இதுக்கு வந்து ஸ்வாப் பண்ணுற ஆப்ஷன் மாதிரி ஈஸியாக நீங்கள் USDT சென்ட் பண்ணிக்கலாம். USDT விட்ராவல் பண்ணி நீங்கள் உங்களோட ஹார்ட்வேர் வேலெட்டில் வந்து வச்சுக்கலாம். சரியா? USDT INR மாற்றுறதும் INR USDT மாற்றுறதை பற்றி நிறையா தடவை நான் வீடியோவில் பேசியிருக்கேன். மேற்கொண்டு அது சம்மந்தமாக ஏதாச்சும் உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னாலும் எப்போனாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஹார்ட்வேர் வேலெட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஹார்ட்வேர் வேலெட்டோட லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்பா. இது வந்து இப்போ வரைக்கும் இருக்கிற அப்டேட்டை நான் வந்து சொல்லியிருக்கேன். என்ன பண்ணினாலுமே எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல்யூஷன் இருக்குது. அதுபோக என்னதான் ஆனாலும் நீங்கள் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சாக இருந்தாலும் சரி, அதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அவங்களோட கஸ்டடியில் தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அதனால் அது இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சே பைனான்ஸே ஒரு தடவை ஹேக் ஆகிருக்கு. அப்படிங்கிறதுனால நம்ம கஸ்டடியில் இருக்கிற ஃபண்டு தான் எப்போவுமே ரொம்ப சேஃப்டிங்கிறதுனால, இது இப்போ இந்த பிரச்சனை வந்ததுனால தானே இவ்வளோ தூரம் இதை பற்றி பேசுகிறாங்க. அது முதல்ல இருந்தே இதுதான் சொல்லியிருந்தீங்க. உங்கள் ஹார்ட்வேர் வாலெட்டில் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அது சேஃப்டி. அது யாராலையுமே எப்போவுமே வந்து அசஸ் பண்ணாமலாம் தடுக்கவே முடியாது. சரியா? ஏன்னா அது வந்து உங்கள் கஸ்டடியில் உள்ள ஃபண்டு. நீங்களாம் பார்த்து யாருக்கு வேணாலும் அனுப்பலாம், யார்கிட்ட இருந்து வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படிங்கிறதுனால இந்த நேரத்துலையாவது சொல்கிறத தயவு செஞ்சு பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் எந்த காயின்லாம் பெப்டோனியில் விட்ராவல் பண்ண முடியுமோ அந்த காயினை எல்லாமே இப்போயே மூவ் பண்ணிடுங்க. சரி? அவங்க வந்து பேன் பண்ணட்டும், பண்ணாமல் மறுபடியும் திறந்து விடட்டும், பழைய மாதிரி என்னன்னாலும் பண்ணிட்டு போட்டோம். ஆனால் நீங்கள் பண்ணுறத இன்றைக்கே எந்தெந்த காயின்லாம் வாங்கி வச்சுருக்கீங்களோ அந்த காயின்லாம் பெப்20 எக்ஸ்சேஞ்சில் எதெல்லாம் விட்ராவல் சப்போர்ட் ஆகுதோ அந்த காயினை ஃபுல்லாமே SFP ஹார்ட்வேர் வாலெட்டுக்கு வந்து மூவ் பண்ணிடுங்க. ஹார்ட்வேர் வாலெட்டு வாங்கலைன்னா வாங்கிக்கோங்க. ஒரு சில காயின் வந்து பெப்20 சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா ஓன் நேட்டிவ் பிளாக் செயினில் தான் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணும். அந்த காயின்லாம் கரெக்டாக அந்த பிளாக் செயின்லாம் வந்து SFP ஹார்ட்வேர் வாலெட்டில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதில் விட்ராவல் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. அட்ரஸ் எதாவது மாற்றி கீர்த்தி போட்டு எனபிள் பண்ணிங்கன்னா ஃபண்டு வந்து லாஸ் ஆயிரும். அப்படின்னால கரெக்டான கான்டாக்ட் அட்ரஸை போட்டு பார்த்து எனபிள் பண்ணுங்கள். இந்த கான்டாக்ட் அட்ரஸ் எப்படி எனபிள் பண்ணுறது, SFP ஹார்ட்வேர் வாலெட் எப்படி யூஸ் பண்ணுறது, 1 இன்ச் டெஃபி வாலெட்டில் எப்படி ஸ்வாப் பண்ணுறது, உள்ளே எப்படி ஃபண்டை கொண்டு வர்றது, இந்த மாதிரியான வேறு ஏதாச்சும் கம்ப்ளீட்டான வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். A to Z இருந்து மொத்தமாக டோட்டல் பேக்கேஜாக ஒரு வீடியோ நான் வந்து போடனாலும் போட்டுறேன். சரி? ஏன்னா அந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஓடுற மாதிரி இருக்கும். சரி? அது வந்து மொத்த டுட்டோரியல் வீடியோ மாதிரி இருக்கும். ஹார்ட்வேர் வாலெட் வாங்கி வச்சுக்கோங்க. பாஸ் ப்ரைஸ் ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது தெரியணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றி செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். சரிங்களா? ரைட், ஓகேம்மா. இதுதான் இப்போ வரைக்கும் இதில் இருக்கிற விஷயம். இதை பற்றி நான் பேசாததுக்கு காரணமும் எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்குது. யாரை வந்து பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறத தான் வந்து சொல்லியிருந்தேன். இப்பயும் நான் அதுதான் சொல்கிறேன். உங்களோட ஃபண்டுக்கு எப்பயும் எந்த பிரச்சனையும் வராது. சரிங்களா? உள்ளக்க தான் இருக்கும். உங்களுக்கு பேன் பண்ணினாங்கனாலுமே இது வந்து வித்ட்ராவல் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. சரி? அதனால் வந்து திடீர்னு நைட்டெல்லாம் வந்து ஃபண்டெல்லாம் தூக்கிட்டியாலும் ஓடிட மாட்டாங்க. ரொம்ப நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேனிக் ஆகிறீங்க. நீங்கள் எப்படி ஒரு யூஸரோ அதே மாதிரி தான் நானும் ஒரு யூஸர் தான். அதில் நானும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரும் பேனிக் ஆக வேண்டாம். சரி? உங்கள் ஃபண்டை அக்சஸ் பண்ண முடியாத மாதிரிலாம் யாரும் வந்து செய்ய மாட்டாங்க. மேற்கொண்டு ஏதாவது அப்டேட் இருந்தால் நான் டெலிகிராம் சேனல்லையும் போடுறேன், வீடியோவும் போடுறேன். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பா. இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டைப் பண்ண முடியாத கமெண்ட்டாக இருந்தால் இந்த வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எனக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜாக போடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நண்பா. தேங்க்யூ. பார்ப்போம்.